மேடம் வணக்கம். மேடம், எங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் கேட்க விரும்புகிறேன். சரியா? இந்த சட்டம் வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்யப்பட்ட வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களை தவிர தமிழ்நாடு மாநிலத்தில் செயல்படும் அனைத்து பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் பொருந்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேங்க் இது கண்ட்ரோல் பண்ணாது. இந்த சட்டம் ரிசர்வ் வங்கியில ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய பண்ணாதா இல்ல பண்ணுமான்னு சொல்லுங்க. நான் பேங்கிங் செக்டார்ஸ் இது பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லுங்க. நான் பேங்கிங் செக்டார்ஸ் பண்ணுமா பண்ணுன்னு அர்த்தமா? இது தவிரனா என்ன அர்த்தம்? இல்ல இந்த பேங்க்ஸ் தவிரங்கிறாங்க. அந்த வங்கிகள்ங்கிறது ஏற்கனவே கடன் கொடுத்துதான் தவிர. ஓகே, அது தவிர நிறைய அந்த நுண்கடன் கொடுக்கின்ற தனியார்கள்லாம் வர இருக்காங்கல்ல. சரி, தனியார் நிறுவனமும் இருக்கு, தனியார்கள் இண்டிவிஜுவல்ஸும் கொடுக்கறாங்கல்ல. சோ அவங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ. ஓகே, அவங்கள்ட்ட இருந்து எளியவர்களை காப்பாற்ற வேண்டும். நான் ஆரம்பிச்சிடவா? பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, இதுல மிக முக்கியமா நாம தோழர் சொன்ன மாதிரி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்குத்தான் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் சொல்ல வேண்டும். சரி, ஏன்னா விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறைங்கிறது, செயலாக்கத்துறைங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதை நீங்க எப்படி செயல்படுத்துவீங்க அப்படிங்கறது தான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய துணை முதலமைச்சர். அதை தவிர இப்போ உங்களுக்கு தெரியும், பாரதிதாசனை கொண்டாடுவதற்காக தமிழ் வார விழா கொண்டாடிட்டு இருக்கோம். அதுல ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிடுவார் கண்ட உணரப்பா நீ அப்படின்னு சொல்வார் பாரதிதாசன். அந்த ஏழையப்பர்னு இருக்காங்கல்ல, அவங்களை பற்றி நினைக்கக்கூடிய ஒரே மாநிலம், ஒரே ஆட்சி, ஒரே அரசு, ஒரே முதல்வர், ஒரே துணை முதல்வர் யார் என்றால் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் தான். அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே காலம் காலமாக எளியவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஒரு மாநிலம், பெற்றுக் கொடுத்த ஒரு